ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை நீங்கள் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் தான் இந்த இன்ஸ்டிடியூட் இருக்கு. இது இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். இதில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற மினிஸ்டரிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 3 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4 10 மணிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19 மாலை 6 மணி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேகன்சி இருக்குது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்தா ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டெக் ஆர் பிஹெச்டி ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ், ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி, ஃபுட் பயோடெக்னாலஜி அண்ட் நியூட்ரிஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் 31,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட் பார்த்தீங்கன்னா 31 மே 2026 சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்க்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி, எம்டெக், பிஹெச்டி அதே போல் ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ், ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி, ஃபுட் பயோடெக்னாலஜி அண்ட் நியூட்ரிஷன் முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆர் ஃபுட் சயின்ஸ் நியூட்ரிஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 25,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/12/2024. ஸோ 25/12/2024 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடெக் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி 20,000 ப்ளஸ் ஹவுசிங் அலோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஜனவரி 15, 2025 இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 35 வயது வரைக்கும், பெண்களுக்கு 40 வயது வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட் நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்ல செலக்ட் ஆகிற கேண்டிடேட் வாரத்துக்கு 6 நாள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் ஃபுல் பண்ணால் போதும், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் வந்து அவங்க இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்த பாயிண்ட் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதில் உங்கள் சைன் பண்ணிவிட்டு அது கூட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் சைன் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி எடுத்துக்கிட்டு அது கூட அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது இந்த 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்டையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து ஒரே பிடிஎஃப் ஃபைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட்டுக்கு 3 நாள், அடுத்து 3 நாளுக்குள்ளே, அதாவது லாஸ்ட் டேட் முடிஞ்சு 3 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக இமெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்து ஹார்ட் காப்பியில் உங்களோட சைன் பண்ணிவிட்டு அது கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் சைன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு அதே போல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண ரெசிப்டையும் அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரே பிடிஎஃப் ஃபைல் அட்டாச் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் இந்த இமெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் 3 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டை வந்து அவங்க வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அவங்களோட இன்ஸ்டியூட்டோட மெயின் கேம்பஸில் தான் இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இமெயில் மூலியமாக தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த இன்டர்வியூ டேட்டும் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இமெயில் மூலியமாக தான் கேண்டிடேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆல் கம்யூனிகேஷன், எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து இமெயில் மூலியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் இமெயில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களோட இமெயில் வந்து ரெகுலராக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 4 தான் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19. ஸோ ஜூலை 19க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஜூலை 24 9:30 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் இது பார்த்தீங்கன்னா 19 ஜூலை 2024. அது முடிஞ்சு 3 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இமெயில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பி எல்லாத்தையும் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதை வந்து இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19 மாலை 6 மணிக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, மீண்டும் வேறொரு நல்ல நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.